ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் கிரைம் ஸ்டோரீஸ். தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்தில் உள்ள தாட்கோ காலனியை சேர்ந்தவர் கார்த்திக். இவர் ஒரு தனியார் கம்பெனியில் டிரைவராக வேலை பார்த்து தன்னோட ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே ஊரை சேர்ந்த மகாலட்சுமி அப்படிங்கிற லேடி கூட கல்யாணம் ஆகியிருக்கு. கார்த்திக்கோட அம்மாவும் அப்பாவும் அவரோட அன்னை வீட்டில் இருந்தனால கல்யாணத்துக்கு அப்புறமா கார்த்திக்கும் மகாலட்சுமியும் தனியாக ஒரு வாடகை வீட்டில் தங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. மகாலட்சுமி குடும்ப கஷ்டம் காரணமாக ஸ்கூலுக்கு போகாமல் சின்ன வயசுலேயே கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமாவும் வீட்டில் இருந்தால் கஷ்டம், வேலைக்கு போனால் குடும்ப செலவுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஊரில் இருந்த செங்கல் சூளைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. கணவன் மனைவி 2 பேரோட வருமானமும் குடும்ப செலவுக்கு போதுமானதாகவே இருந்திருக்கு. கல்யாணமாகி இந்த தம்பதிக்கு அடுத்தடுத்த வருஷங்களில் 2 ஆண் குழந்தைங்க பிறக்கிறாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா சில வருஷங்கள் மகாலட்சுமி வேலைக்கு போகாமல் வீட்டிலையே இருந்திருக்காங்க. சின்ன பிள்ளைங்களை விட்டுட்டு போக முடியாது, ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி கார்த்திக் மனைவியை வீட்டிலையே இருக்க சொல்லியிருக்காரு. இப்படியே ஒரு 4-5 வருஷம் ஓடி போகுது. பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு மறுபடியும் மகாலட்சுமி செங்கல் சூளைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே கார்த்திக்கோட லைஃப் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கப்ப தான் சரியாக ஜனவரி 19, 2023 அன்னைக்கு எப்பவும் போல் வீட்டில் சமையல் வேலை எல்லாத்தையும் முடித்து பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலையும் முடிச்சுட்டு மகாலட்சுமி தன்னோட கணவர்கிட்ட வேலைக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க. வைஃபு வேலைக்கு போனதுக்கு அப்புறமா கார்த்திக்கும் கம்பெனிக்கு கிளம்பி போகிறாரு. அன்னைக்கு ஈவினிங் ஒரு 6 மணி பக்கமாக கார்த்திக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை எடுத்து பேசுகிற அவருக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி காத்துட்டு இருந்திருக்கு. கார்த்திக்கோட பெரிய பையன், அம்மா இன்னும் வீட்டுக்கு வரல, நாங்கள் ஸ்கூல்லேருந்து வந்து ரொம்ப நேரம் ஆகுது, பசிக்குது, வீட்டுக்கு வாங்க அப்பா அப்படின்னு சொன்னதை கேட்டு கார்த்திக் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. எப்போவுமே ஈவினிங் சீக்கிரமாக வேலை முடிச்சுட்டு வரக்கூடிய தன்னோட மனைவி இன்னைக்கு ஏன் இன்னும் வேலை விட்டு வரலை அப்படின்னு நினச்சி அவங்களோட நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. மகாலட்சுமியோட நம்பர் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஒருவேளை செங்கல் சூளையில் வேலை அதிகமாக இருக்குமோ, அதனால தான் இன்னும் வரலையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நேராக கம்பெனியிலேருந்து தன்னோட மனைவி வேலை பார்க்கக்கூடிய அந்த செங்கல் சூளைக்கு போகிறாரு. அங்கே விசாரிச்சப்ப இன்னொரு அதிர்ச்சியான தகவல் தெரிய வருது. காலையில் வேலைக்கு வந்த மகாலட்சுமி தன்னோட பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காலையிலே கிளம்பி போன விஷயம் தெரிய வருது. காலையில் போனவ இன்னும் ஏன் வீட்டுக்கு வரலை, எங்கே போயிருப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தன்னோட மாமியார் வீட்டுக்கு கால் பண்ணி கேட்குறாரு. மகாலட்சுமி அங்கேயும் வரலை அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தனக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே கார்த்திக் கால் பண்ணி விசாரிக்கிறாரு. அவங்க யாருக்குமே மகாலட்சுமி பற்றி எந்த ஒரு தகவலுமே தெரியல. சரி, ஊரில் ரெகுலராக போகக்கூடிய இடங்களில் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேயும் தேடி போயிட்டு பார்க்குறாரு. டைமும் ஆகுதே தவிர மகாலட்சுமி பற்றி எந்த ஒரு தகவலுமே கார்த்திக்கு தெரிய வரல. சரி, கடைசியாக நம்ம போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சேத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு தன்னோட மனைவியை காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கிட்டு விசாரித்து சொல்கிறோம் அப்படின்னு கார்த்திகை அனுப்பி வைக்கிறாங்க. அதே நேரம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்னொரு ஃபேமிலி ரொம்ப பதட்டத்தோட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. அந்த பேரண்ட்ஸ் தன்னோட 17 வயசு பையன் காலையில் செங்கல் சூளைக்கு வேலைக்கு போனான், வீட்டுக்கு வரவே இல்லை, ஊரில் எங்கே தேடியும் கிடைக்கவே இல்லை, கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. போலீஸ் அந்த பையனோட டீட்டெயில்ஸை வாங்கிட்டு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இந்த 2 மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டில் சொன்ன விஷயங்கள் ஒன்றோட ஒன்று மேட்ச் ஆனதை பார்த்த போலீஸ்க்கு இது ஒரு கன்ஃபியூஸான கேஸாக இருந்திருக்கு. 35 வயசாகக்கூடிய லேடியும் 17 வயசு பையனும் ஒன்றா ஓடி போயிட்டாங்களா, இவங்களுக்குள்ள இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் போலீஸ்க்கு வந்திருக்கு. அதுக்கப்புறமா போலீஸ் அந்த செங்கல் சூளையில் போயிட்டு இவங்க 2 பேரையும் பற்றி விசாரிக்கிறப்ப
ஒரு முக்கியமான தகவல் கிடைக்குது. மகாலட்சுமியும் அந்த 17 வயசு பையனும் எப்போவுமே ஒன்றா தான் இருப்பாங்க. அடிக்கடி தனியாக பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு அங்கே இருந்த எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு போலீஸ் இந்த 2 பேருமா தான் எஸ்கேப் ஆகியிருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி மகாலட்சுமியோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணுறாங்க. அது கடைசியாக ஒரு லொக்கேஷனில் ஆன் ஆகி ஆஃப் ஆகியிருக்கு. அது கரெக்டாக கன்னியாகுமரியில் ஒரு ஏரியாவில் இருக்கனால அவங்க உள்ள போலீஸ்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு விசாரிக்கிறப்ப தான் மகாலட்சுமியும் அந்த 17 வயசு சின்ன பையனும் அங்கே இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. உடனே சேத்தூர் போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு 2 பேரையும் சேத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. ஸ்டேஷனில் மகாலட்சுமி கிட்ட நடந்த விசாரணையில் தான் போலீஸே எதிர்பார்க்காத நிறைய அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கு. எதனால இந்த பையனோட மகாலட்சுமி ஓடி போனாங்க, அப்படி என்னதான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் இருந்துச்சு? கார்த்திக் கூட மகாலட்சுமிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வேலை செய்யக்கூடிய இடத்துல சில ஆண்களோட பழக்கம் இருந்திருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறமா கார்த்திக் கூட நல்லபடியாக வாழ்ந்த மகாலட்சுமி பிள்ளைங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு வேலைக்கு போகிறதுக்கு அப்புறமா அங்கே தான் 17 வயசு பையனோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் 2 பேரும் நார்மலாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பையன் படிப்பை பாதியில் விட்டுட்டு குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு வந்ததை தெரிஞ்சுக்கிட்ட மகாலட்சுமி அந்த பையன் மேலே ரொம்ப அன்பாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பையன் கூட பழக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா மகாலட்சுமிக்கு இந்த பையனோட நம்ம உறவில் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை வருது. தன்னோட ஆசையை அந்த பையன்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அந்த பையனும் எதுவுமே யோசிக்காம இந்த லேடி என்ன சொல்கிறாங்களோ அதை செய்ய ஆரம்பிச்சிருக்கான். தன்னோட பையன் மாதிரி அப்படின்னு நினைக்காம மகாலட்சுமி காமவெறியை தீர்த்துக்கிறதுக்கு அந்த பையனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பையனும் இந்த லேடியோட பேச்சில் மயங்கி உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்கான். வேலை பார்க்கக்கூடிய டைமில் கூட 2 பேரும் கிடைக்கிற கேப்பில் உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது இல்லாமல் லீவு நாளில் வீட்டில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெளியில் போய் ரூம் எடுத்து உறவு வச்சுக்கிட்டும் இருந்திருக்காங்க. அந்த பையனோட பழக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா மகாலட்சுமி தன்னோட குடும்பத்தை கண்டுக்கிறதையே இல்லை. கார்த்திக் வேலை டென்ஷனில் இருக்கிறனால இதை பெருசாக எடுத்துக்கவும் இல்லை. ஒரு கட்டத்தில் மகாலட்சுமியால் 17 வயசு பையனை பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனோட இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த பையனை பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் தன்னோட உல்லாசமாக இருந்தாலும் ஃபேமிலியை விட்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம பக்கம் அவனோட மனசை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி டெய்லியும் நம்ம தனியாக போய் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. 17 வயசில் உடலுறவுக்கு அடிமையான பையன் இந்த லேடி கிட்ட தான் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி ஓகே 2 பேரும் நம்ம எங்கேயாவது ஓடி போயிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை கேட்டு மகாலட்சுமி ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. ரொம்ப நாள் ஆகிருச்சு அப்படின்னா இந்த பையனோட மனசு மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் உடனே நம்ம போகணும் அப்படின்னு நினச்சி சம்பவம் நடந்த அன்னைக்கு வேலைக்கு போகிறதா வீட்டில் சொல்லிவிட்டு அந்த பையனை கூட்டிக்கிட்டு கன்னியாகுமரிக்கு கிளம்பி போயிருக்காங்க. போன அன்னைக்கு கூட ஹோட்டலில் ரூம் போட்டு 2 பேருமே உல்லாசமாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வீடு பார்த்து 2 பேரும் வாழலாம் அப்படின்னு நினச்சி தன்னோட ஃபோனை ஆன் பண்ணி தெரிஞ்சவங்க கிட்ட இங்கே வாடகைக்கு வீடு கிடைக்குமா அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க. அந்த டைமில் தான் போலீஸ் இவங்களோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணி இவங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு மகாலட்சுமி அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ்க்கு மட்டும் இல்லாமல் கார்த்திக், அந்த சின்ன பையனோட அப்பா அம்மா எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியாகிருக்கு. 17 வயசு பையனோட சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு நினச்சி தன்னோட 2 பிள்ளைகளையும் அனாதையாக விட்டுட்டு போன மகாலட்சுமி இப்போது போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. 17 வயசு பையனுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்க பேரண்ட்ஸோட ஒப்புதல் கடிதத்தோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க போலீஸ். இதில் நல்ல விஷயம் க்ரைம் நடக்காதது தான். ஒருவேளை மகாலட்சுமி அந்த பையனோட சேர்ந்து கணவனை கொலை பண்ணியிருந்தா 2 பிள்ளைகளோட எதிர்காலமும் கேள்விக்குறியாக மாறியிருக்கும். இந்த சம்பவம் 2 விதமான கேள்விகளை கிளப்பி விட்டுருக்கு. ஒன்று, சிறுவன் பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யப்பட்டதுனால அந்த பையனை குழந்தைகள் நல கமிட்டி முன்னாடி ஆஜர் பண்ணி
உளவியல் வழிகாட்டுதல்கள் பிறப்பிக்கப்பட்டு இருக்கணும் அப்படின்றதும். ஆனால் இங்கே அந்த பையனோட பேரண்ட்ஸ் கேட்டதுனால அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ரெண்டாவதாக எழுப்பக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, 17 வயசு சிறுவன் செங்கல் சூளையில் வேலை செஞ்சுருக்கானா? விருதுநகர் மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர் முறை இன்னமும் இருக்கா அப்படின்ற கேள்வி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. பையனோ பொண்ணோ சின்ன வயசில் இது போன்ற பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற உண்மை இது போன்ற சம்பவங்கள் மூலமாக தெரிய வருது. காம ஆசையை மட்டுமே பார்த்த மகாலட்சுமி நாளைக்கு சிறையிலிருந்து வெளியே வந்தாலும் இந்த சொசைட்டியில் எப்படி வாழ போகிறோம், பிள்ளைங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க, கணவர் திரும்பவும் தன்னோட வாழ்வாரா இப்படின்னு எதையுமே யோசிக்காதனால ஒவ்வொரு நாளுமே வருத்தப்பட்டு வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய அன்பும் அக்கறையும் மட்டும்தான் எப்போவுமே நிலையானது. வெளியில் கிடைக்கிறது எல்லாமே போலியான சந்தோஷம், ரொம்ப நாள் நீடிக்காது அப்படிங்கிற உண்மை இது போன்ற சம்பவங்கள் நமக்கு நினைவுபடுத்துது. இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற க்ரைம் சம்பவங்களை விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு க்ரைம் சம்பவத்தில் சந்திக்கலாம். நன்றி.